வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கூலிப்படம் சார்ந்த நிறைய அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கூலிப்படம் எல்சியில் வருதா இல்லையா அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேச போகிறோம். அதே போல் கூலிப்படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு போட்டியாக வார் 2லாம் வருது. பட் அதை தாண்டி இந்த படம் 1000 கோடி எப்படி அடிக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கூலிப்படம் சார்ந்து தான் பேச போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஓப்பனிங்கே கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். முதல்ல அனிருத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கூலிப்படம் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ண உடனேயே ரஜினி சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அவரை ஆஸ்பத்திரி அங்கே இங்கே கூட்டு போனாங்க. லோகேஷ் கனகராஜ் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அவர் ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி லோகேஷ் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. மேபி அது இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே ரஜினி சார் உடல் நலம் பெற்று வந்துட்டாரு. உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ரஜினி சார் வந்த உடனே ஒரு ஃபைட் சீன் தான் வச்சிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதை முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னாங்க. அதை தான் இப்போ இந்த பாட்டில் போட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது பவர் ஹவுஸ் பாட்டில் ஒரு ஸ்டண்ட் சீன் வருது இல்லையா, அது ரஜினி சார் உடம்பு சரியாமல் போய் ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்ப வந்த உடனே எடுத்த ஃபைட் சீன் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காராம். அதுக்கப்புறம் அனிருத் தன்னுடைய வேலையை கையில் எடுத்துக்கிட்டாரு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அனிருத் போட்டு கொடுத்த எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. பொதுவாக அனிருத் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பாட்டை பெரிய அளவில் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக போட்டு விட்டு வந்துருவார். இந்த படத்தில் அவர் போட்டு கொடுத்த எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த சிக்கிட்டு சிக்கிட்டு அந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு மோனிகா சாங், அது இன்னமும் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு மோனிகா. அதுக்கப்புறமேட்டுக்கு உடனே பவர் ஹவுஸை போட்டு விட்டாரு. எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கு, வெறித்தனமாக அடிச்சு விட்டுருக்காரு. மெயினாக மோனிகா சாங் அது ஒரு பக்கமாக இருக்கு, அது பசங்க கொண்டாடுற அளவுக்கு இருக்கு. இந்த பவர் ஹவுஸ் கண்டிப்பாக தீம் மாதிரி கட் பண்ணி போட போறாங்களா இல்லை இன்ட்ரோ சாங் மாதிரி வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. பட் எப்படி வந்தாலும் அந்த பாட்டு ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு, அதான் அந்த ஹுக்கும் சாங்க்கு ஒரு ரீப்ளேஸ் வராது அப்படின்னு நினைக்கும் போது அதையே அவர் முடியடிச்சு கொடுத்துட்டாரு. அதில் இந்த தொடரா பார்க்கலாம், அது அப்படியே தளபதி ரெஃபரன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் தளபதி பெரிய அளவில் ரெஃபரன்ஸ் வைக்கலையா. அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு தளபதி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுலேருந்து ஒரு சில ஷாட்டை எடுத்துக்கிட்டாரு, ஒரு சில அந்த மாஸ் சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டாரே தவிர மற்றபடி தளபதிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க வழியாக அந்த செய்தி வந்துடுச்சு. இந்த படத்தோடைய கதை ஏற்கனவே பல பேர் சொல்லிட்டாங்க, இது தளபதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் தீ படத்தோடைய கதையை தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு சில ஷாட்டுகள் ஒரு சில சீன்கள் தீ படத்தை நமக்கு ஞாபகம் ஊட்டலாம். ஒரே சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்களா, இப்போ குட் பேட் அக்லிலாம் கூட ஒரு சில அப்படியே பழைய சீனை திரும்ப இதில் கொண்டு வந்துருந்தாங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாரு, அதை தான் அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். எப்போவுமே ஒரு தேடல் இருக்கும், ஒரு த்ரில்லர் இருக்கும் அவருடைய கதைகளில், அதை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போவார். கண்டிப்பாக இதுலேயும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாரே தவிர அப்படியே அந்த படத்தை உருவி இங்கே கொண்டு வர போகிறது கிடையாது. இதில் தான் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த டைமண்டை வச்சு தான் இந்த படம் போகுது, அதுலேருந்து விட்டு விலகி வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த லைஃப் அழைக்கும், அதுக்குள்ளே போகும்போது அதில் வர பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியும். ஏன்னா கதை விவாதத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அது இல்லாமல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி கனவை நோக்கி போகிற ஒரு படம். இந்த படம் முடியல அப்படின்னா அடுத்து எந்த படத்தாலையும் முடியாது அப்படிங்கிறது தான். இது உடனே நீங்கள் ரஜினி சாருடைய ஃபேனாக நான் பேசுகிறேன் அப்படி இப்படிலாம் நினச்சிடவே வேண்டாம். எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ராஜமௌலி பண்ணுற எல்லா படமும் 1000 கோடி. புஷ்பா 2 எப்படி 1000 கோடி அடிச்சது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த புஷ்பா 1 கொடுத்த அந்த ஹைப் தான் புஷ்பா 2க்கு 1000 கோடி வரைக்கும் கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேஜிஎஃப். இந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷாருக் கானுடைய ஜவான் படம் தான், அதுவும் அட்லி எடுத்ததுனால இங்கே சவுத்லேயும் அது ஒரு பெரிய மாசை க்ரியேட் பண்ணுச்சு. அதனால் அந்த 1000 கோடி வந்தது தவிர பாக்கி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கில் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக வந்துக்கிட்டு இருக்குது, அது அவங்க டைம் போல், அதனால் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் 600 கோடி 650 கோடியிலே நிற்கிது. ஃபஸ்ட்டே ஜெயிலர் தான், அதுக்கப்புறமேட்டுக்கு லியோ இருக்குது. அப்போ இந்த படத்தை 1000 கோடி அடிக்கிறதுக்கு பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த 1000 கோடி கனவோட நிறைய படங்கள் இருந்தது. முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனை நம்ம சொல்லலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 ஒரு 500 கோடி வரைக்கும் எடுத்துருச்சு. பொன்னியின் செல்வன் 2 பொன்னியின் செல்வன் 1 மாதிரியே இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது 1000 கோடியை தொட்டிருக்கும். பார்ட் 2 யாருக்குமே பிடிக்கல. ஏதோ பார்க்கணும், அந்த வரலாற்று நாவலை படித்தவங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட பார்க்கணும்னு நினச்சி பார்க்க வச்சதுனால 350 கோடி தொட்டுச்சு, இல்லைனா அது அவுட்டு தான். அதுக்கப்புறமேட்டுக்கு லியோ எல்லாருக்குமே தெரியும், பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் சரியில்லை. அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் 1000 கோடி எடுத்திருக்கும். விஜயே அதை பெரிய நம்பினார். பட் ஆனால் அது இல்லைன்னு ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய விக்ரம் படமும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி கனவுகளோட தான் அந்த படமும் வந்து வெளிவந்தது. 450லேருந்து 500 கோடி வரைக்கும் தான் விக்ரம் படமே. கிட்டத்தட்ட கமல் சார் படத்துலேயே அது ஹையஸ்ட்டு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அவர் வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு 2.0 அதுவும் வந்து ஒரு 700 கோடி வரைக்கும் போணுச்சே தவிர வசூல் எடுக்க முடியல அப்படிங்கிறது. ஆனால் படம் நல்லா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஏமாந்துட்டாங்க. விஎஃப்எக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அதனால தான் ஒரு பெரிய நாசமானுச்சு. அதுக்கப்புறம் கங்குவா, அதுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அதிகபட்சம் இந்த கங்குவா வந்து 200லேருந்து 250 கோடி வரைக்கும் தான் எடுத்தது. 1000 கோடியை நெருங்க முடியல. அப்போ அந்த 1000 கோடி கனவு அப்படிங்கிறது எங்கே பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை வச்சு இவர் பண்ணுறது நினைச்சனாலையும் அது முடியும். பட் அவருடைய டெம்ப்ளேட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் காமெடியை பேஸ் பண்ணி தானே எடுக்கிறாரு. இதில் அப்படிலாம் கிடையாது. இல்லை டார்க் காமெடி அப்படின்னும் பொழுது பெரிய அளவில் பேசப்படாது. பட் இதுக்கு கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் அமீர் கான், அங்கே பார்த்தீங்கன்னா உபேந்திரா இருக்கார், தெலுங்கு கன்னடத்துக்கு உபேந்திரா இருக்கார், தெலுங்குக்கு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, இப்படி பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து 1000 கோடியை நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டிக்கெட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய எதிர்பார்ப்பு தான். இப்போ அமெரிக்காவில் மட்டுமே வந்து 181 இடங்களில் வந்து 438 காட்சிகளுக்கு வந்து திரையிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 10,000 டிக்கெட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே அமெரிக்காவில் கிட்டத்தட்ட அதுவே வந்து 2.5 கோடி வரைக்கும் வந்து வசூல் வருது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெலுங்குலேருந்து வந்து ஹிந்தியில் வந்து வார் 2, தெலுங்கில் வந்து ஜூனியர் என்டிஆர் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறனால ஓரளவுக்கு தெலுங்கில் வர வசூலில் அது கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் என்டிஆருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து வசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூலி படத்துக்கு. ஆனால் அதில் சும்மா ஒரு பேருக்காக தாங்க நாங்கள் வச்சுருக்கோம், மெயினாக வந்து இவர் தான் பார்க்க போகிறாரு, ரித்திக் ரோஷன் தான் அப்படின்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இந்த பக்கம் கூலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அமீர் கான் பண்ணுறதுனால அவருடைய ஹிந்தி வசூலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்சிவியில் வரும். வாட்சை வந்து காமிச்சிருக்காங்க. வாட்சை பொறுத்த வரைக்கும் ரோலெக்ஸ்னால் சூர்யா தான். ஸோ அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கார்த்தியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கமல் சார் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பொன்னியின் செல்வனில் பேசியிருந்தார் இல்லையா, அதே போல் இதில் கமல் சாரும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. மேபி நடிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்னால் கமல் சார் பண்ணாமல் போகிறது இல்லை. 2 பேருமே நண்பர்கள் தான், ரஜினி சாரும் கமல் சாரும். அந்த எல்சியூ கண்டிப்பாக உண்டு. ஆனால் எந்த இதோட கனெக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அதே போல் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் 8 வாரங்கள், முதல்லலாம் 4 வாரத்திலே கொடுத்துருவாங்க, 1 மாதத்துலேயே. இப்போ 3 மாதம் வரைக்கும் ஹிந்தியில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் தக் லைஃப் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க 8 வாரங்கள். அதே போல் இந்த படமும் வந்து 8 வாரத்துக்கு கொடுத்துருக்காங்களாம். சேட்டலைட் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 120 கோடி வரைக்கும் வந்து விலை போயிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அதுவே வந்து ஒரு பெரிய லாபம் தான். அதே போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 14 வந்து படம் ரிலீஸு, வியாழக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15. ஸோ லீவு. அதுக்கப்புறமேட்டுக்கு சனி ஞாயிறு ஃபுல்லாக லீவ் வரும். இதுலேயே அவங்களுக்கு ஒரு 4 நாள் வந்து நல்ல லீவ் இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார் 2 அதுவும் ஓடணும் தான். ஏன்னா அவங்களும் வந்து ஒரு பெரிய நிறுவனம் தான். எஸ்ராஜ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாவே பாலிவுட்டில் மிகப்பெரிய கம்பெனி தான். பட் அந்த படத்தோடைய ஒரு சில காட்சிகள் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து சரியில்லை. இப்போ 2ஆவதாக போட்டிருக்கிறது வந்து நல்லா இருக்குது. பட் ஜூனியர் என்டிஆரோட ரோலை பொறுத்து தான் தெலுங்கில் வந்து இந்த படத்துக்கான மவுஸ் ஏறும் இல்லை இறங்கும் அப்படிங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் ரஜினி சாருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 1000 கோடி அடித்து கொடுத்துரும். அதுக்கான எல்லா முயற்சிகளும் போயிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.